இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்த அந்த இந்த ஓட்டு பத்தின ஒரு ஸ்கேம்க்கான ஒரு அறிக்கையும், அத தொடர்ந்து இன்னைக்கு எலக்ஷன் கமிஷன் ஆஃபீஸ முற்றுகை பண்ண போன காரணத்தினால அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மேம். எவ்வளோ பெரிய ஊழலா இது அமைஞ்சிருக்கு? இது ஆக்சுவலி வந்துட்டு உண்மைக்கு பேசினேன்னா, ஐ அப்ரிஷியேட் அண்ட் ஐ வெல்கம் ராகுல் காந்தி அண்ட் ஐ ஆல்சோ கங்க்ராச்சுலேட் ஹிம். ஆனால் இட் இஸ் டூ லேட் இன் த சென்ஸ், நாங்கள் இதை பற்றி எலெக்ஷன் முடிஞ்சின உடனே நான் பேசியிருக்கேன். தட் இஸ் பிஜேபி 240 சீட் ஜெயிக்கல, 140 சீட்டில் இந்த தில்லுமுள்ளு பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ ஒரு தொகுதியில் சப்போஸ் 10 லட்சம் ஓட்டு இருக்குது, அதில் 6 லட்சம் பேர் ஓட் போட்டிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. அப்போ 6 லட்சம் ஓட்டில் இவன் என்ன பண்ணுறான், 6,10,000 ஓட். அப்போ அந்த 10,000 ஓட்டு எங்கேருந்து வந்துச்சு? கள்ள ஓட்டு. அதுதான் நாங்கள் பண்ண ஆராய்ச்சியில். பட் இப்போ ராகுல் காந்தி சொல்கிறது என்னென்னா, ஒரு வீட்லேயே 80 ஓட்டு, அந்த மாதிரி எவ்வளோ இடத்துல நிறைய ஓட்டு. அதுக்கப்புறம் இந்த நியூ ஓட்டர்ஸ் இந்த ஃபார்ம் 16 கொடுத்து அவங்களோடது மேனிப்புலேட் பண்ணி இவங்க இது ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை இது பண்ணிக்க அவங்களுக்கு சாதகமாக. இந்த 80 பீப்புள் 10க்கு 10ல் எப்படி ஒரு 80 பேர் தங்க முடியும்? ஒன்று. ரெண்டாவது அது ஒரு பிஜேபிக்காரரோட வீடு. அப்போ இட் இஸ் வெரி கிளியர் தட் பிஜேபி இது தான் பண்ணுது த்ரூ அவுட் இந்தியான்னு சொல்லிட்டு.